41வது ஆட்டம் ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸா இல்ல பட்னா பைரட்ஸான்னு நாம மோதி பாக்குறதுக்கான நேரம் வந்தாச்சு. 41வது ஆட்டத்துக்கு வந்துட்ட மக்களே. முதல் 20 நிமிஷம் இங்க ஆரம்பிக்குது. அர்ஜுன் தேஷ்வால் முதல் ரேடுக்கு உள்ள போயிருக்காரு. கமெண்ட்ரி பாக்ஸ்ல நான் கௌதம் சனாப் கவுமணி, நண்பர் TNR, அண்ணன் ராஜகுரு, அனைவருக்கும் வணக்கம். நேருக்கு நேர்ல இன்னைக்கு ராஜகுருவோட மோதிரம். யாரு மோத போறா? கௌதமா, ராஜகுரு அண்ணனா? ராஜகுரு செல்லமா குருஜின்னு சொல்லுவோம். குருஜி என்ன சொல்றீங்க? வணக்கண்ணா, வணக்கம். பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இன்னைக்கு வந்து ஜெய்ப்பூருக்கு வந்து அதிகப்படியான வாய்ப்பு இருக்குங்கிறது வந்து என்னோட கருத்து. ஓகே, சஞ்சீவ் பலியான பாக்குறீங்க. நரேந்தர் ரேடு இங்க தேவாங்க் வந்திருக்காரு. இவர் 2 சீசன் ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ்ல இருந்தவர். 9-10ல ஆஹா சுர்ஜித் காலி பண்ணிருக்காரு. அட்டகாசம். கோச்சை கை தட்டுறாருங்க. சிறப்பு. அதாவது அவர் பாருங்க, ஹைட் அட்வான்டேஜ் எவ்வளோ இருக்காரு பாருங்க. ஹைட் பிளஸ் வந்து எவ்வளோ ஒரு ஃபிட்டாகவும் இருக்காரு பாருங்க. அந்த ரன்னிங் அட்டாச் டைப் பண்றதுக்கான கரெக்டான பாடி ஸ்ட்ரக்சர் அவர்கிட்ட இருக்குங்க. நீரஜ் என்னங்க 1-2 தம்பி எண்ணிட்டு இருக்காரு. அந்த பக்கம் தேவாங்க் என்ன பண்ணாரோ அதே விஷயத்தை தான் நீரஜ் நர்வாலும் பண்ணாரு. சுதாகர் இங்க பாக்குறோம். கிடைச்சிருக்கு 2 பாயிண்ட். சூப்பர். அர்கம் ஷேக் காலி அருமையா வந்து டீமுக்கான உழைச்சு கொடுத்தாருங்க. அதே மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா சூப்பரா 2 பாயிண்ட் எடுத்திருக்காரு. செம ஃபார்ம் கொண்டாரு. என்னங்க இது? கோயில் மணி மாதிரி அடிபட்டுட்டே இருக்காரு சுர்ஜித். ஈஸி பாயிண்ட் ஃபார் தேவாங்க். என்னங்க சூப்பர் டென் போனஸ்லயே போடுவார் போலங்க இவரு. எக்ஸாக்ட்லி. ஒரு நல்ல ஒரு வெர்சடைல் பிளேயரா இருக்காரு தேவாங்க். எல்லாரும் நோட் பண்ணுங்க. 250 பாயிண்ட் எடுப்பாரு நினைக்கிறேன் மினிமம் இந்த சீசன். இங்க அர்ஜுன் தேஷ்வால் மாட்டாரா? என்னங்க இது? லாபிக்குள்ள போயிட்டாரு. செல்ஃப் அவுட் இருக்காரு அர்ஜுன் தேஷ்வால். அதனாலதான் அந்த டிஃபெண்டர் கொஞ்சம் நின்னாப்ல. போனதுக்கு அப்புறம் ரொம்ப தைரியமா வெள்ள போ அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஏன்னா வந்து ஒரு கேப்டனுக்கான சிறந்த ஒரு பாயிண்ட்ங்க அது. எங்க வந்து பாருங்க பேசிட்டு இருக்கும்போதே அழகா ஒரு சூப்பரான 2 பாயிண்ட் எடுத்திருக்காருங்க அவரு. 1 பாயிண்ட் ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ். இப்பதான் அந்த பாயிண்ட் கிடைக்குதுங்க. போனஸ் நான் கொடுத்திருக்காங்க. சுர்ஜித் அதுதான் கேக்குறாரு போல எப்படி அப்படின்னு. நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. ஏன்னா அர்ஜுனுடைய ஃபார்ம் டவுனா இருந்தது. முதல் 2 போட்டியில நிறைய எடுத்திருந்தாரு. கடைசி 4 போட்டியில தடுமாறிட்டு இருந்தாரு. பழைய அர்ஜுன் வந்துட்டாரு. செம கிக்குங்க. போனஸ் பாயிண்ட் அருமையா பயன்படுத்தினாரு அர்ஜுனுங்க. அற்புதமா பயன்படுத்தினாரு. பாருங்க, இஸ்னஹரி மேன் இன் ஹரி, மேன் ஆன் மிஷன். அர்ஜுன் தேஷ்வால் ஆல் அவுட் பண்ணுவாரா? தொட்டுருக்காருங்க. இன்னொரு அவுட். அர்கம் ஷேக் காலி. குருஜி, பட்னா பைரட்ஸ் நல்ல ஃபார்ம்ல இருந்தாங்க. ஆனா நீங்க வந்து ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர் ஜெயிப்பாங்கன்னு சொல்லுங்க. எப்படி? ஆனா நீங்க பாத்தீங்கன்னா என்னைக்குமே வந்து ஓடுற குதிரைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அது மேல பெட்டு கட்டி நம்ம வின் பண்றது வந்து பெரிய விஷயமே கிடையாதுண்ணா. நம்ம வந்து ஒரு குதிரை மேல வந்து நம்பிக்கை வச்சு பெட்டு கட்டி வின் பண்றது தான் பெரிய விஷயம். அமன் வந்து ஒரு போனஸ் எடுத்துட்டு அவுட் ஆயிருக்காரு. நீங்க பாத்தீங்கன்னா அவர் என்ன பிளான் பண்ணாங்க பாத்தீங்களா? ஒரு போனஸ் ஏற விட்டு கார்னர் ஆங்கிள் எடுக்க விட்டு தான் கவர் பண்ணாதான் சக்சஸ் ஆகும். ஆசை காமிச்சு மோசம் பண்ணணும். கண்டிப்பா அப்படிதான். அப்படி பண்ணாதான் வந்து ஒரு பெரிய பிளேயரை வந்து நம்ம வந்து டேக்கிள் பண்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. உங்களுக்கு அந்த ஒரு ஒர்க் அவுட் ஆகுற விஷயம் அடுத்து போக போக கொஞ்சம் அப்படியே ஸ்லோ ஆகும். நீரஜுக்கு அதான் நடந்துச்சு. ஆஹா, இங்க ஒரு பாயிண்ட் அயானுக்கு. 1 பாயிண்ட் ஒரு லெஃப்ட் ரைடர் எடுத்துட்டாரு. சோ மேபி வந்து ரைடர் வந்து மிஸ்டேக் பண்ணாங்கன்னா சுதாகர் உள்ளார வரதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஆஹா, எத்தனை பாயிண்ட் இங்க போயிருக்கு. அவர் எக்ஸ்ட்ரா ஒன்னு வேணும்ங்கறார் அர்ஜுன் தேஷ்வால். ஒரு சூப்பர் ரைட் மீண்டும் இங்க பாக்குறோம். நம்பர் 2 HP Racer Gen 6 சூப்பர் கிரேட். அர்ஜுன் தேஷ்வால் இஸ் பேக் ன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. வந்துட்டார். எனக்கு இன்னும் நீ என்ன புரியலனா, அபிஜித் மாலிக் ஒரு 2 ஆட்டத்துக்கு அப்புறம் திருப்பி வந்து ஸ்டார்டிங் 7ல இருக்காரு. எத்தனை பாயிண்ட்ங்க? 2 இருக்குன்ற மாதிரி கேக்குறாங்க. ரெசா மிர்பாகரி மட்டுமா? அயன் இழுத்துட்டு வந்தது எக்ஸ்ட்ரா இன்னொரு பாயிண்ட் இருக்கான்னு பார்க்கணும். 2 அணிகளுமே இப்போதைக்கு 2 ரைடர்ஸ் தான் பயன்படுத்துறாங்க. அர்ஜுன் தேஷ்வால் அவுட் ஆயிருக்காரு. முதல் முறையா டேக்கிள் பண்ணிருக்காங்க அர்ஜுன் தேஷ்வால். அதுதான் எங்க கேள்வி. இப்போ ஏன்னா 11 பாயிண்ட்ல அவர் இருக்காரு. உங்க டீம் வந்து 19ல நிக்குது. 75க்கும் பக்கத்துல அவர் தான் எடுத்து கொடுத்திருக்காருங்கறப்ப இப்போ ஒரு கேள்வி அவங்க கூட இருக்கும். அதாவது மறுபடியும் கம் பேக் வராங்க. இருந்தாலும் ஏன்னா வந்து அர்ஜுன் வெளியில இருக்கும்போது உள்ளார கொண்டு வரதுக்கான ஒரு வாய்ப்பு இல்லாம போயிடுச்சு. கரெக்டா பண்ணிருக்காங்க. அபிஷேக் இங்க அவுட். ஈஸி பாயிண்ட், சாஃப்ட் பாயிண்ட் அயனுக்கு கொடுத்திருக்காரு. சோ ஆல் அவுட் ஐ நோக்கி இப்போ ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ். வாவ், பாருங்க. ஐயோ, செம டைவ் பண்ணாருங்க. ஆனா இருந்தாலும் வந்து அவரால தப்பிச்சு வர முடியல. ஆல் அவுட் பண்ணிருக்காங்க பட்னா டீம். இப்போ வழக்கமான சொல்லுவாங்க பலகீழாக தான் குதிப்பேர், அந்த மாதிரி தான் குதிச்சிருக்காரு. மக்களே, ஆட்டம் சூடு பிடிச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி பட்னாவும் யூமும்பாவும் விளையாண்டதுதான் கேம் ஆஃப் த சீசன் சொல்லியிருந்தோம். இப்போ அதை ரைவல் பண்ற மாதிரி ஒரு போட்டி இங்க அயனை வெளில தூக்கி இருக்காங்க. சித்தார்த் தேசாய்க்கு அந்த பிசிக் ஒரு பெரிய அட்வான்டேஜ் இல்ல? ஆமா, அதாவது பாகுபலி வந்து பாயிண்ட் வந்து ஸ்கோர் பண்றது எல்லாமே வந்து அந்த பிசிக்கை வச்சு தான் பாயிண்ட் ஸ்கோர் பண்ணுவாருங்க அவரு. அதே மாதிரி இருக்காரு இவர்.
மக்களே இந்த முதல் ஹாஃப் எல்லா விஷயத்தையும் நமக்கு கொடுத்திருக்கு. உங்களுக்கு சண்டை வேணுமா இருக்கு, டிஃபென்ஸ் வேணுமா, பாயிண்ட்ஸ் வேணுமா, கோச்சிருக்காங்க ரெண்டு டீமும். அதாவது சிலதெல்லாம் வந்து ஒரு மேட்சே இவ்வளவுதான் பாயிண்ட் இருந்திருக்கும், அது ஒரு ஹாஃப்ல வந்திருக்கு. மெயின் பெரிய விஷயத்தை வந்து தூக்கிட்டு போவாங்களே சச்சினுக்கு அப்படின்ற மாதிரி நேரத்துல சாகர் அடி அடிச்சிருக்கிறது. பட் சீக்கிரம் திரும்ப வந்துருவாரு சாகர் வந்துருவாருன்னு நம்ம கௌதம் சொல்லியிருக்கிறாரு. சரி, ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் திரும்பி வருவாங்களான்னு அவங்க ஜெயிப்பாங்கன்னு சொன்ன குருஜி கேட்க சொல்ல போறேன். சொல்லுங்க குருஜி. ஆஹா, ராஜகுரு இன்னும் கொஞ்சம் சத்தமா பேசுங்க. PK 11ல ஜெய்ப்பூருடைய டாப் ரைடர்ஸ் அர்ஜுன் தேஷ்வால் 64, நீரஜ் நர்வால் 23, அபிஜித் மாலிக் 19. 3 மடங்குங்க. தன்னந்தனியா 3 மடங்குல இருக்காரு. பாயிண்டோட போறாரு. அதுதான் மெயினான விஷயம் இங்க வேணும். 11 பாயிண்ட் இருக்காரு. திருப்பி ஒரு சூப்பர் ரைட் செஞ்சு அது எத்தனை ஏத்துறீங்க? 15ஆவா? ஃபர்ஸ்ட் மேன் செகண்ட் மேன் நான் சொல்லிட்டு இருக்கும் போது அவர் வந்து செகண்ட் மேன்ல நின்று விளையாடும் போது கார்னர் வந்து நல்லா வந்து ஒய்டா வந்து வெளியில கொடுத்தாருங்க. ஸோ அதை ஒரு ஜட்ஜ் பண்ணி கரெக்டா வந்து அந்த கவருக்கு ஒரு டச் கொடுக்குற மாதிரி கொடுத்து அந்த கார்னரை அடிக்க வச்சு சூப்பரா ஒரு 5 பாயிண்ட் எடுத்திருக்காருங்க அவரு. இப்போ பாருங்க, அதாவது இவருக்கு ஒரு போனஸ் கொடுத்து லாஸ்ட் டைம்ல கேட்ச் பண்ணணுங்க. இதுதான் இந்த தப்பு தாங்க பண்ணக்கூடாது. இதுதான் முட்டாள்தனமான தப்புங்க. இந்த தப்பை பண்ணா நம்ம டீமுக்கு லீட் போறதை வந்து கம்மி பண்ணுங்க. நம்ம ஃபார்ம்ல இருக்காரு. ஒத்த கொடுத்திருக்காருங்க. தியாகராஜன் யுவராஜ் வேற லெவல் ஃபார்ம்ல இருக்காருங்க. அர்ஜுன் டீமை வின் பண்ண வைக்க முடியும், நான் பண்ணுவேன் அப்படின்னு வந்தாரு. அதே மாதிரியே சூப்பரா வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்காருங்க. உங்களுக்கு வாழ்த்துக்கள் குருஜி. அதை நீங்க பார்த்து கரெக்டா அந்த பாடி லாங்குவேஜை பார்த்து எங்களுக்கு சொன்னீங்க. இங்க ஆல் அவுட் ஆயிருக்காங்க. பட்னா பைரட்ஸ் ஆல் அவுட்டுக்கு எதிராக சதி செய்யறாருங்க நீரஜ். ஏற்கனவே அவர் தான் அவசரப்பட்டு பிடிச்சாரு. ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் போனஸ் பிளஸ் 1. ஏன்னா போனஸ் எடுத்தார்ல அவரு. இப்போ நடந்துரும். இன்னெவிட்டபிள் கை கொடுத்துருங்க. அது 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 மரியாதை. வேற வழி இல்ல. தனியா இருக்கீங்க, சோலோவா இழுத்து பிடிக்கலாம். பட் அது வொர்க் அவுட் ஆகல. ஆல் அவுட் நடந்திருக்கு ஜெய்ப்பூருக்கு. பட்னா பைரட்ஸ் தமிழ் தலைவாசிக்கு எதிராக 11 புள்ளிகள் பின்தங்கி இருந்தாங்க. ஆனா 2 புள்ளிகளை ஜெயிச்சாங்க. அதையும் நீங்க மறந்துடாதீங்க. கம்பேக் கொடுத்துருக்காங்க ஏற்கனவே. இல்ல நான் அதை இல்லைன்னு சொல்ல முடியாதுங்க. அதாவது வந்து டீம் வந்து கம்பேக் கொடுக்கறது வந்து ரொம்ப சகஜம் தான். நம்ம பேசிட்டே இருக்கும்போது அழகான ஒரு காம்பினேஷன் கேட்ச் பண்ணிருக்காங்க ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர். ஆறுசாமிக்கு வந்து தமிழ் தலைவாசல் செட் ஆயிடுச்சு, அதனால அவரை நம்ம வந்து ரீடைன் பண்ணிருக்கலாம். அவருடைய பெஸ்ட் கேம் இங்க கொடுத்தாருன்னு ஒரு லெஃப்ட் ரைடரும் கூட. இங்க அர்ஜுன் தேஷ்வால் இன்னொரு சூப்பர் ரைடர். இப்ப போட்டிருந்தாரா சூப்பர் மேனுங்க. சூப்பர் ரைடா இருந்திருக்காது, ஆனா அவுட் ஆயிட்டு. அதாவது இந்த டிஃபென்ஸ் ஒரு தரம் போனது, இன்னொரு தரம் போக போகுது நம்பிக்கையோட அர்ஜுன் உள்ள பூந்தார். உண்மையிலேயே அப்படிதான் இருந்துச்சு. என்ன நடந்துச்சு? போனஸுக்கு முன்னாடி பாருங்க, சோலோவா நீங்க போறீங்க சார். அவ்வளவு நேரம் ஏன் சார் விடுறீங்க? ஆக்சுவலா அர்க்கம் ஷேக்கே காலை தாண்டி இருப்பாரு. நல்ல வேலை, கொஞ்சம் யோசிச்சு எல்லாரும் சேர்ந்து அந்த இடத்துல டாக்கிள் பண்றதுக்கு டைம் எடுத்துருச்சு. பட் பரவாயில்ல, வந்துட்டாங்க. மாசான முத்து நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. சீக்கிரமே நீங்க கேட்க போறீங்க இந்த ரைடு என்ன பண்ண போறாங்கன்னு பாப்போம். அப்பா இந்த இடத்துல லாபில மேல ஏறி நின்னா வெயிட்டா இருக்கும். நல்ல விஷயம், நீரஜ் நர்வால் தூக்கி இருக்காரு. நீரஜ் நர்வால் வந்து சஞ்சீவ் பலியான் இருக்கிற பக்கம் போக மாட்டாரு, வேற பக்கமா உள்ளார போவாரு. ஏற்கனவே நிறைய பாட்டு வாங்கி இருக்கிறாரு. கட்டம் கைது அபிஜித் மாலிக் டூவாலையே பாயிண்ட் எடுத்துருக்காரு. அருமையான ஒரு 2 பாயிண்ட் பாருங்க. ஏங்க காலை பார்க்கணுமா, நீங்க ஆளை பார்த்துட்டு இருக்கீங்க. நவதீப் தீபக் ரெண்டு பேரும் 5 டிஃபெண்டர் ஆனாரு. நரேந்தர் ரேவல் பட்னா கோச் அந்த நவதீப் தான் முதல்ல பிடிச்சு விட்டாரு. அதுக்கப்புறம் ரைட் கவர் தீபக் வந்தாரு. கிரிட்டிக்கல் 2 பாயிண்ட்ஸ்ங்க. உள்ளுக்குள்ள தேவாங் போனஸ் இருக்கலாம், ஆனா அர்ஜுன் நானே இறங்குவேன்றாரு. வாய்ப்பு இல்லையா? சுச்சி அந்த பிளாக் ரோக்கபடியில மிக தரமான சூப்பரான ஒரு பிளாக். இது வந்து உண்மையிலேயே நியூட்ரல் ஃபேன்ஸ்க்குலாம் பெரிய கொண்டாட்டம். பட்னா தோக்க போறாங்களா? டாக்கிள் பண்ணது அங்குஷ், வந்து சுர்ஜித் வந்து அமுக்கிட்டாருங்க, சட்டி பட்டர். 3 பாயிண்ட் இருங்க, இப்போ வருது பாருங்க. சூப்பர் டாக்கிள் 2 பாயிண்ட். எப்பா ஆல் அவுட் கேட்சா பண்ணிக்கணும். லாபில கால வச்ச மாதிரி இருந்துங்க. அது கொடுத்துருங்க. இப்போ அங்குஷ் கொடுக்க வேண்டிய பாயிண்ட் கொடுத்துருங்க. இப்போ புடிங்க சார், இதான் சார் வேணும். ராம் சூப்பர் டாக்கிள் டையிங் மொமெண்ட்ல நீங்க கால வைக்கிறீங்க. 36ங்கிறது 38ஆ மாறும். இரும்பு புடி அர்ஜுனை வெள்ள உட்காரவை எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட புடிட்றாங்க. நேருக்கு நேர குருஜி பயங்கர சீரியஸா எடுத்துக்கிறாரு. சூப்பர் டாக்கிள் பண்ணிருக்கிறத ஒரு சூப்பர் டாக்கிள் பண்ணிருக்காங்க அப்படின்றாரு. டெம்போ எங்க? இப்ப சொல்லுங்க, இப்ப சொல்லுவீங்களா? பாருங்க எவ்வளவு அழகா பண்ணிருக்காரு பாருங்க. ஏங்க இந்த மாதிரி சவுண்ட் வந்ததுன்னா ஜெய்ப்பூருக்கு பாயிண்ட் நீங்க முடிவு பண்ணிக்கீங்க. உள்ளார போய் நீ ஆட வேண்டாம், மேல தனியா ஆடு. பட் ட்ரை அங்க பாருங்க பேசிட்டே இருக்க. ஐயோ, இந்த பாயிண்ட் வந்தாங்க முக்கியமான பாயிண்ட். பட் ஆனா அவுட் ஆயிட்டாரு.
Red round. இதுதான் நான் சொல்லுவேன், பெசாம இருந்திருக்கலாம் அப்படின்னா. நான் ராப் சூப்பர் டாக்கிள் 2 பாயிண்ட் Super போன tackle. ரைட்ல டிசைட் பண்ணல, 2 இந்த points. ரைட்ல டிசைட் பண்ணுன்னு Patna சொன்னது என்னைய பொறுத்த அளவுக்கு அவசியம் இல்லைன்னு தோணுது. அர்ஜுன் இன்னைக்கு உட்கார வைக்கணும் இந்த சமயத்துல, அப்பதான் ஜெயிக்கிறத பத்தி யோசிக்கலாம். இல்லன்னா ஜெய்ப்பூர் வெற்றி நிச்சயம் அப்படிம்பாங்க. அங்க ஒரு பாயிண்ட் பாருங்க, சுதாகர் ரெடியா வந்து பண்ணி வச்சிருக்காங்க அடுத்தது உள்ளார இறக்கிறதுக்காக. ஐயோ பேசிட்டே இருக்கும்போது இது வந்து இது இந்த தப்பு தாங்க பண்ணக்கூடாது கேப்டன். அர்ஜுனையும் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க பெஞ்சுக்கு அனுப்புறதுக்காக. Wait, wait. ஆஹா, Yes, please. எற விழ மாட்டேங்குது. இப்ப குறி வச்சா அர்ஜுனுக்கு சூடு பிடிச்சிட்டாங்க. இதுதாங்க இளமையோடைய பெனிஃபிட். பட்னா பைரட்ஸ் டீம் யங் டீம் பேசிட்டு இருந்தல கௌதம், அவங்களுக்கு என்டியூரன்ஸ் இருக்கு, எனர்ஜி இருக்கு. கார்னர் கிட்ட பண்ணும்போது வந்து கவர் கார்னர் ரெண்டுமே கவர் பண்ணி டேக்கிள் பண்றதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. அதை வந்து அவர் வந்து யூஸ் பண்ணி கரெக்டா ரன்னிங் போனஸ் போடும்போது ஈஸியான ஒரு போனஸ் கிடைச்சிருக்கு அவருக்கு. ஏன்னா இந்த இடத்துல இந்த போட்டி ஒரு பாயிண்ட்ல முடிவாச்சுன்னா நிறைய கேள்விகள் இருக்கும் Time இல்லையா? out, Patna Pirates. 100% அந்த கண்டென்சியஸ் டிசிஷனை பத்தி பட்னா குரல் எழுப்புவாங்க. எழுப்பணும் இல்லையா? நியாயம் தானே அது. புதுசா குருச்சி கவனிச்சீங்கன்னா சோம்பீர் மேரான்னு சொல்லிட்டு ஒருத்தர் புதுசா இறக்கியிருக்காங்க. டையிங் மொமெண்ட்ல அவர் ஜம்ப் மாட்டாரு. இந்த இடத்துல முடிவாகுது இந்த ஒரு ஆட்டம்னு சொல்லலாமா? 42ங்கிறது 43 ஆகுது. நியாயம் ஜெயிக்குது, நேர்மை ஜெயிக்குது அப்படின்னு கூட அவங்க நினைப்பாங்க. கௌதம் ஜெயிக்குது கூட சொல்லலாம். கௌதமும் ஜெயிக்க போறாரு. எங்க க்ளோஸ் மேட்சை யூமும்பாக்கு எதிராக தோத்தாங்க பட்னா பைரட்ஸ். இந்த க்ளோஸ் மேட்சை ஜெயிக்க போறாங்க. 2 முடிவுகள் அவங்களுக்கு எதிராக போனது. சூப்பர் போட்டிங்க. என்னங்க தலையில இப்பயே துண்ட போட்டாரு குருஜி. தமிழ் தலைவாஸ் மட்டும் இல்ல, யூ மும்பாவையும் அச்சு துவம்சம் பண்ணி கீழே வந்துட்டு பட்னா பைரட்ஸ் மேல ஏறுவாங்க. இங்க அதான் நடக்குது. 41 43 பட்னா பைரட்ஸ் எல்லா தடைகளையும் தாண்டி, எல்லா சூப்பர் ரைடுகளையும் தாண்டி நாங்க மேல ஏறுவோம்னு இளைஞர் படை ஜெயிச்சிருக்குங்க.